நம்முடைய நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையே. உங்களுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு உள்ள உங்க அப்பாவுக்கு 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 தெரியுமா? வேற ஏதாவது தெரியுமா? அப்படி ஒரு ஆள் உண்டுமா? ஒரு ஆள் கண்டிப்பா இருந்திருக்கணுங்களோ? இருந்திருக்கணும். இருந்ததுனாலதான் அவங்க பிள்ளை பிறந்து அவங்க பிள்ளை பிறந்து அவங்க பிள்ளை பிறந்து 4 தலைமுறை கூட நம்ம இருக்கிறோம். இப்போ அவங்க இருக்கிறது அப்படி இருந்தாங்கிறது நம்முடைய நம்பிக்கை மட்டும் இல்ல, உண்மையும் கூட. அது இருந்தாதானே நம்ம இருந்திருப்போம், நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அவங்க இருந்திருக்காங்க, அதுதான் உண்மை. புரியுதா? அப்ப இருந்திருக்காங்கிறத எவ்வளவு தூரம் நம்ம முழுமையா ஏற்றுக்கிடணும், நம்பணும். 10% முழுமையா நம்பி ஏற்றுக்கிட்டாதான் நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவை நம்ம பார்க்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா நமக்கு தெரியலேங்கிறதுக்காண்டி இல்லைன்னு அர்த்தமா? நமக்கு அறியல, நமக்கு தெரியலங்கிறதுக்காக வேண்டி அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உண்மையை நாம் அறியாம இருக்கிறோம், ஆனா உண்மை தானே. இதே மாதிரிதான் இப்படி நமக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி, அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவோ. அப்ப இதெல்லாம் இப்ப என்ன படைத்தது என்னுடைய தாய் தந்தையர், அப்ப எங்க அப்பாவை படைத்தது அவங்க அப்பா அம்மா, இப்படி எல்லாரும் இப்படி படைக்கிறது யாரு? எல்லாத்துக்கும் காமனான, எல்லாருக்கும் உயிர் கொடுக்கின்ற, உலகத்தில் உள்ள 84 லட்சம் கோடி பேரங்கள் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் கிடைக்கிற அந்த இறைவன் ஒருவன் இருக்கிறான். அப்ப எல்லாத்தையும் படைத்து பரிமாறிக்கக்கூடிய அந்த மகா சக்தியை, இறைவனை நாம் அறிய வேண்டாமா? தெரிகிறார்.